இந்த மூவியோட ஸ்டார்ட்டிங் சீன்ல ஹீரோயின் வந்து தண்ணிக்குள்ள விழுந்திருப்பாங்க. ஹீரோ எப்படியோ காப்பாத்தி சிபிஆர் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்புறமா அவரோட மூச்சு குடுத்து அவள காப்பாத்திடுவாரு. ஹீரோயின் வந்து நெனைப்பா, என்னோட ஃபியான்சியோட ஃப்ரெண்ட் இங்க என்ன பண்றான் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருப்பான். அவன் வந்து ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாமே ஒரு மாரி தெரியுமா, அதனால ஹீரோ வந்து அவன் மேல கோட் போடுவாரு. சரி இங்கிருந்து போலாம் அப்படின்னு போனா, அவளுக்கு வந்து கால் ரொம்ப வலிக்குது. அதனால ஹீரோ என்ன பண்றாரு, அவள அங்கிருந்து அலேக்கா தூக்கி அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுவாரு. அப்போ ஹீரோ வந்து அவரோட வீட்ல தான் இருப்பாரு. அவரு வந்து ஹீரோயின குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஹீரோயின் வந்து கொஞ்சம் லைட்டா ஷார்ட் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அவ வந்து, "எதுக்கு நீங்க அப்படி பார்க்குறீங்க?" அப்படின்னு கேட்பா. அப்போ ஹீரோ சடனா வந்து அவள அப்படியே புடிச்சு அவரோட மடி மேலேயே உட்கார வச்சுடுறாரு. அப்புறமா அவகிட்ட போய், "எதுக்கு நீ என்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ற? ஏன் என்கிட்ட மட்டும் எதுக்கு இப்படி நடந்துக்கிற? நம்ம 2 பேருமே சின்ன வயசுல இருந்து ஒண்ணா தானே வளர்ந்தோம். எதுக்கு என் பேச்ச நீ கேட்கவே மாட்டேங்கிற? ஏன் என்னோட ஃபியான்சி வந்து என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு தள்ளி போறியா அப்படின்னு கேட்டா, இப்போதான் ஒரு ஃப்ளாஷ்பேக். ஹீரோனோட ஃபியான்சி வந்து அவள பிடிக்கவே பிடிக்காது. அவன் வந்து பொண்ணுங்க கூட ரொம்ப ஜாலியா பார்ட்டில என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ ஹீரோயின் போய் கேட்பா, "இங்க பாரு, நம்மளோட தாத்தா வந்து நம்ம 2 பேருக்குமே கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. நீ என்ன இங்க பண்ற?" அப்படின்னு கேட்டேன். "இங்க பாரும்மா, எங்களோட ஃபேமிலி பிரச்சனையில இருக்கும்போது நீ எங்களோட ஃபேமிலிக்கு வந்து சரியா? நான் உன்னை எப்போவுமே என்னோட சிஸ்டர் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறேன். எனக்கு வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லை. அதில் வேற நான் இன்னும் சின்ன பையன். என்னோட லைஃப்பை நான் என்ஜாய் பண்ணணும் சரியா? அப்புறமா தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீயும் வாயேன், நீயும் எங்கள் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணு. சரி, நம்ம 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம் சரியா? நீ உன்னோட வேலை பாரு, நான் என்னோட வேலை பார்க்குறேன். இதுவே போதுமே. எனக்கு என்ன பண்ண தோணுதோ நீ பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அதனால ஹீரோயின் கோச்சிக்கிட்டு அங்கிருந்து போயிடுவா. இதே ஹீரோயின் வந்து இப்போ நினச்சி பார்ப்பா. அப்போ ஹீரோ சடனாக அவளுக்கு கிஸ் பண்ணிடுவாரு. அப்போ என்ன இன்னைக்கு லைட்டாக கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாமா, சம்திங் ஏதாச்சும் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ரிப்பனை வந்து கழட்டுறாரு. அப்படியே அவளோட கண்ணுக்கு கட்டும்போது அவள் வந்து இங்கிருந்து போ அப்படின்னு ஹீரோவை தள்ளி விட்டுட்டு அவள் அங்கிருந்து ஓடியே போயிடுறா. அவள் இப்படி போகிறத பார்த்து ஹீரோ அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருப்பார். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஹீரோயின் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருப்பாள். இது மாதிரி நீ என்னை நேற்று காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்ன ஹீரோ, என்னம்மா டின்னர் இன்வைட்டிங் வந்து என்னோட வீட்டிலேயே உட்கார வச்சு எனக்கே டின்னர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயின் அங்கிருந்து போக பார்ப்பா. அவன் வந்து உன்னோட ஃபியான்ஸி என்ன சொன்னா அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸை உடச்சிடுறாரு. ஹீரோயின் போகும்போது ஹீரோ சடனாக அவளை பிடிச்சி அவரோட மடியிலேயே உட்கார வச்சிடுறாரு. அப்புறமா அவகிட்ட க்ளோஸாக இருக்கும்போது ஹீரோயின், இங்கே பாரு நிறுத்து அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோ வந்து அலேக்கா தூக்கிட்டு அவளை அங்கிருந்து போயிடுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஹீரோயின் எழுந்துப்பா. பார்த்தா ஹீரோ அங்கே தான் இருப்பார். ஹீரோ வந்து அவரோட தாத்தா கிட்டே பேசிக்கிட்டு இருப்பார். ஹீரோயின் அங்கிருந்து போக பார்ப்பா. பட் ஹீரோயின் சொல்கிறாங்க, இது எல்லாமே மறந்துடு, நேற்று நடந்தது எல்லாமே மறந்துடு சரியா? இது வந்து ஒரு விபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கிருந்து போயிடுறா. பட் ஹீரோக்கு இதெல்லாமே பிடிச்சிருக்கு. அப்புறமா நெக்ஸ்ட்டு ஹீரோயின் வீட்டுக்கு போனால் அவளோட பிரதர் ஹீரோயின் வந்து இவங்களோட வீட்டுக்கு தத்து புள்ள. அதனால தான் ஹீரோயினோட தாத்தா வந்து, சரிம்மா உனக்காக இவன் வந்து வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு இதை வாங்கிட்டு வந்திருக்கான், சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஹீரோயின் வந்து, தாத்தா இங்கே பாருங்கள், எனக்கு வேணாம், எனக்கு பசிக்கலை, சரி இன்னொரு தடவை நானே போய் வாங்கிட்டு வரேன், நீங்கள் வந்து வாங்கிட்டு வராதீங்க அப்படின்னு சொன்னால் அவன், உனக்காக நான் எது வேணுமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு வந்து இது பிடிக்கவே பிடிக்கல. அதனால ஹீரோயின், தாத்தா இங்கே பாருங்க, எனக்கு பசிக்கலை, நான் போய் ஃபேமிலிக்கு அந்த ஃபங்க்ஷனுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறான். அவன் வந்து, நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலுமே ஹீரோயின், இல்லை தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோனோட தாத்தா வந்து, எல்லாமே உன்னால தான், என் கண்ணு முன்னாடி நிற்காதே, நீ ஏதாச்சும் பண்ணியிருப்ப, அதனால தான் அவள் இங்கேருந்து போக பார்க்குறா அப்படின்னு சொன்னால் அவன் வந்து, தாத்தா இங்கே பாருங்கள், நான் தான் உங்களோட உண்மையான பேரை, நீங்கள் வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னேன், என்கிட்ட நின்றுக்கிட்டு இப்படியெல்லாம் பேசாத போயிடு அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு வந்து ஹீரோனை தான் ரொம்ப பிடிக்கும். அவளுக்காக அகெயின் ஏதாச்சும் சமயமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நெக்ஸ்ட் ஹீரோயின், அப்புறமா ஹீரோனோட பிரதர், அவங்களோட தாத்தா, இவங்க 3 பேருமே கிளம்பி ஹீரோவோட ஃபங்க்ஷனுக்கு வராங்க. அப்போ அவளுக்கு ரொம்ப குளிருதா, அதனால அவன் வந்து அவனோட கோட்டை கழட்டி, சரி இதை நீ போட்டுக்கோ அப்படின்னு கொடுக்குறான். பட் ஹீரோயின் வந்து, இல்லை தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டான். அதே டைமில் தான் ஹீரோவும் அவரோட தாத்தாவும் அங்கே வராரு. ஹீரோவோட வீட்டில் ஹீரோவோட தாத்தா தான் ஹெட்டு. அப்போது ஹீரோனோட தாத்தா வந்து ஹீரோவை பார்த்து, என்னப்பா உன் பேர் ரொம்ப அழகாக இருக்கனே அப்படின்னு சொன்னால் ஹீரோக்கு ஒரே கூச்சமாக இருக்குது, வெக்கமாக வருது. அப்புறமா ஹீரோனை பார்த்து, என்னம்மா நம்ம பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஹீரோன் அப்படியே கூச்சமாக நிற்பா. அப்போ சரி, நீ அப்புறமா என்னோட பேரை போய் பேசிட்டு வாங்க தனியா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஹீரோவும், சரி வா நம்ம ஏதாச்சும் என்ஜாய் பண்ணலாம், ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயினுக்கு வந்து நேற்று பண்ணது அவளோட மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது, இவன் வேறு சும்மா விட மாட்டானே அப்படின்னு.
சரி ஹீரோனோட அண்ணாவும் அவகிட்ட பேச வராரு. அவன் வந்து அவனை அவாய்ட் பண்ணிட்டு, நான் போய் ஹீரோ கூட பேச போறேன் அப்படின்னு சொல்றான். இங்க இந்த 2 கிராண்ட் பேஸும் அங்கிருந்து போயிடுறாங்க. ஹீரோயின் அப்புறமா ஹீரோ அவங்க 2 பேருமே போய்க்கிட்டு இருக்கும்போது ஹீரோனோட கால் ஸ்லிப் ஆகி அப்படியே விழப்போவ ஹீரோ பிடிச்சிட்றாரு. அது அப்படியே ஆக்சிடென்ட்டா கிஸ்ஸும் ஆயிடுது. அப்போ ஹீரோ ரொம்ப நல்லா இருக்கே இது அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸா போவானா ஹீரோயின் அங்கிருந்து தள்ளி போயிடுவா. இங்க பார்த்தா அந்த ஹீரோனோட பிரதர் அவன் இருக்கான் இல்லையா? அவன் தனியா இருப்பான். அப்போ அவனோட ஃப்ரெண்ட் அங்க வர, "இங்க பாரு ஹீரோயின் வந்து ரொம்ப நல்ல பொண்ணு. எதுக்கு நீ அவள அவாய்ட் பண்ற? உனக்கு நல்லா தானே மேட்ச் ஆவா. நீ எதுக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டே அப்படின்னு அவாய்ட் பண்ற?" அப்படின்னு கேட்டேன். அவன் சொல்றான், "இங்க பாரு எனக்கு இப்போ மேரேஜ் பண்ணிக்க இஷ்டம் இல்ல. கொஞ்சம் வருஷம் ஆகட்டும். அப்புறமா அது வேற நான் வந்து ஹீரோயின தங்கச்சியா தான் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிடுறான். அதில வேற டைமே பார்த்துக்கிட்டு இருப்பான். கேட்டா, இது மாரி ஹீரோயின் அப்புறமா ஹீரோ அவங்க போய் தனியா 20 நிமிஷம் ஆச்சு. இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு, அவன் அவங்க 2 பேருமே என்ன பண்றாங்கன்னு அப்படி பார்க்க போறான். இங்க பார்த்தா ஹீரோயின் அப்புறமா ஹீரோ அவங்க 2 பேருமே இனிமே பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவன் வந்து, "நீ ஹேப்பியா இருந்தாவே போதும். நீ எப்போ எனக்கு உன்ன தர?" அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோயின், "இங்க பாரு நீ ரொம்ப லிமிட்ட கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்க" அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் அது உன்கிட்ட தானம்மா அப்படின்னு அவள போய் கொஞ்சிக்கிட்டு இருப்பாரு. அப்புறமா அந்த ஃப்ளவர் ரோஸ் இருக்கு இல்லையா? அத பார்த்து, "இது உனக்கு ரொம்ப அழகா இருக்கு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அவ அப்படியே கூச்சமா வெட்கப்பட்டுக்கிட்டு இருப்பா. "இங்க பாரு 2 ரோசஸ் இருக்கு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோனோட அண்ணன் அங்க வந்துடுறான். "இங்க பாரு உனக்கு இவ்ளோ பிடிக்குமா ரோசஸ்? உனக்காக நான் அந்த கார்டனே வச்சிருப்பேன். உனக்காக நான் செடியே வச்சிருப்பேன். நீ இப்போ கூட ஓகேன்னு சொல்லு" அப்படின்னு சொன்ன ஹீரோயின் வந்து, "ஒண்ணும் தேவையில்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து போயிடுறா. இங்க வந்து இவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. "சரி உன்னோட கம்பெனிக்கு அந்த ஸ்போக் பர்சன் இன்னும் கிடைக்கலையா?" அப்படின்னு கேட்டா, "எங்களோட கம்பெனில டாப் ஸ்டார் ஒருத்தி இருக்கா. அவ வந்து உன்னோட படிச்ச உன்னோட கிளாஸ்மேட்டாமே. உங்க 2 பேருக்குமே நல்லா இருக்கும். அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் வேற இல்ல" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். இவன் வந்து ஒரே ஜாலியா குஜாலாம் ஆயிடுறான். எப்படியோ ஒரு பொண்ணு கிடைச்சதே அப்படின்னு. அந்த பொண்ணையும் காட்டுறாங்க. அப்படியே ரொம்ப அழகா இருப்பாளா, அத பார்த்து வாவ்! ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்புறமா அந்த பொண்ணு வந்து ஹீரோயின் கிட்ட வந்து பேசுறா. "ஐயோ! நீ இவ தானே! நீ வந்து உன்னோட அண்ணன் உன்ன வேணான்னு சொல்லிட்டானாமே! உங்க அண்ணன் எங்க?" அப்படின்னு வழிஞ்சுகிட்டு பேசிக்கிட்டே இருப்பா. ஹீரோயின் வந்து அப்படியே நோஸ் கட் பண்ணிக்கிட்டே இருப்பாளா. "ஏம்மா உனக்கு நான் தெரியலையா?" அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பா. ஹீரோயின், "ஏன் தெரியாது? நீ ஒரு ஃபேக் ஃப்ரெண்ட்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாளா. "இங்க பாரு, நீ அனாதை தானே! இந்த ஃபேமிலி தானே உன்ன வளர்க்குறாங்க. உனக்கு ஒரு ஃபேமிலி இல்ல, ரிலேட்டிவ்ஸ் இல்ல" அப்படின்னு ஒரு மாரி ஹீரோயின பேசிக்கிட்டு இருப்பா. இருந்தாலும் ஹீரோயின் அது எதுவுமே மைண்ட்ல வச்சுக்க மாட்டா. "எதுக்கு இவ்வளோ அரகன்ட்டா இருக்க? உன்னோட பிரதரே உன்ன வேணான்னு சொல்லிட்டான்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. "முதல்ல நான் அவன ஃபியான்சியாவே பார்க்கல. நாங்க வந்து ரொம்ப வருஷமா ஒண்ணா வளர்ந்தோம். சரியா? நான் வந்து அவன அண்ணாவா தான் பார்க்குறேன். என்னோட பிரதரவா தான் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்புறமா, "நீ பாரு நீ எவ்வளோ கேவலமா இருக்க" அப்படின்னு சொல்லிடுறாளா. அவளுக்கு வந்து ரொம்ப கோவமா வந்துடுச்சு. அதனால அங்க இருக்கிற கிளாஸ ஊத்த போவா, சடனா பிடுங்கி அது ஹீரோயின் அவளோட மூஞ்சிலேயே ஊத்திடுறா. அப்போ அவளோட பிரதர் எல்லாருமே அங்க வந்துடுறாங்க. ஹீரோனோட அண்ணா, "இந்த இடத்துல வேற ஒருத்தவங்க இருந்திருந்தா, இவ்ளோ நேரத்துக்கு நான் சும்மாலாம் இருந்திருக்க மாட்டேன். இங்கிருந்து போயிடு" அப்படின்னு சொல்றாரு. அவ வந்து, "அப்படி இங்க போற நான் ஒண்ணுமே பண்ணல" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. "நான் ஒண்ணும் அவள புல்லி பண்ணல. அவ தான் என்ன புல்லி பண்ணா. பாரு என்னோட ட்ரெஸ் கூட ஈரமாயிடுச்சு. எவ்வளோ அழுக்காயிடுச்சு பாரு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. இது எல்லாத்தையுமே ஹீரோவும் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்புறமா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே, "நீ தான் தப்பு பண்ணது. நீ ஹீரோயின் கிட்ட சாரி கேளு. இல்லன்னா நீ இங்கிருந்து போயிடு. இது வந்து ஹீரோவோட ஃபங்ஷன். இங்க வந்து நீ தொல்ல பண்ணாத" அப்படின்னு சொல்லிடுறான். அதனால அவளும் அங்கிருந்து கோச்சுக்கிட்டு போவா. அப்போ அவளுக்கு ஒரு கால் வருது. கால் அட்டெண்ட் பண்ணி பேசினா, "உங்களோட ஸ்டாக் எல்லாமே டவுன் ஆயிடுச்சு. அப்புறமா உங்களுக்கு பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. யாருப்பா இதெல்லாமே பண்ணாங்க அப்படின்னே பார்த்தா ஹீரோ தான் பண்ணது. ஹீரோயின தொல்ல பண்ணாங்க இல்லையா? அதனால. அவன் வந்து ஹீரோயின தொட வரான். இருந்தாலும் ஹீரோயின், "இல்ல ஒண்ணும் வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து போயிடுவா. அப்புறமா இந்த விஷயத்த அவனும் கேட்குறான், "என்ன ஆச்சு?" அப்படின்னு. அவ எல்லா விஷயத்தையும் சொன்ன உடனே அவன் போய் ஹீரோயினோட அண்ணன்கிட்ட சொல்றான், "இதெல்லாமே ஹீரோ தான் பண்ணது" அப்படின்னு. "இப்போ என்ன பண்ண போறீங்க? இவளோட ஃபேமிலி ஆல்ரெடி கடன்ல தான் இருக்கு. இப்போ இவளோட ஷேர்ஸ் எல்லாமே போயிடுச்சுன்னா என்ன பண்றது? இதுல வேற இவ தான் எங்களோட கம்பெனியோட டாப் ஸ்டார்" அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்புறமா, எல்லாமே என்னோட தப்பு தான்" அப்படின்னு இவளும் சொல்றாளா. "நீங்க என்ன சொல்றீங்களோ அது எல்லாமே நான் உங்களுக்கு பண்றேன். ஏன்னா எனக்கு உன்ன அவ்வளோ பிடிக்கும். உனக்காக தான் நான் எல்லாமே இப்படி பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடு. இனிமே நான் இப்படி பண்ணவே மாட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு" அப்படின்னு ஹீரோனோட அண்ணா முன்னாடி கெஞ்சிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு வந்து இத பார்த்த உடனே சின்ன வயசுல நடந்தது ஞாபகம் வருது. "பிரதர் இங்க பாருங்க. எனக்கு தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க. நான் உங்கள கெஞ்சி கேட்குறேன்" அப்படின்னு சின்ன பொண்ணு கெஞ்சிக்கிட்டு இருப்பான். அப்போ இவனும் வந்து, "நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்" அப்படின்னு சொல்லியிருப்பான்.
இதெல்லாமே இவனுக்கு ஞாபகம் வந்து, சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். இந்த சைடு ஹீரோயின் ஒர்க் போய்க்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்களோட தாத்தாவும் எங்கே போகிறேம்மா அப்படின்னு கேட்பாரு. நான் உங்களோட ரிப்போர்ட் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னா, ஹீரோனோட அண்ணன் வந்து அவளுக்கு பிடிக்கும் இல்லையா ஃப்ளவர்ஸ் அதெல்லாமே வச்சுக்கிட்டே இருப்பான். இதெல்லாமே ஹீரோயின் பார்த்துக்கிட்டே இருப்பாள். நெக்ஸ்ட்டு ஹீரோயின் ஒர்க் போயிடுவா. அப்புறமா அவங்களோட தாத்தாது ரிப்போர்ட் எல்லாமே வாங்கிட்டு லிஃப்ட்டுக்குள்ளே போயிடுறா. அப்போ சடனா கரண்ட் ஆஃப் ஆயிடும். அவளுக்கு ரொம்ப பயமா இருக்கும். சின்ன வயசுல நடந்தது வேற. அவ ஞாபகத்துக்கு வருது. அவ சின்ன வயசுல இப்படிதான் ரொம்ப பயந்து உக்காந்துருப்பா. சடனா ஹீரோ உள்ள வராரு. வந்து அப்படியே அவள கட்டி பிடிச்சுக்கிட்டு, "பயப்படாத" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். "உனக்கு பயமா இருந்தா நீ என்ன கிஸ் பண்ணலாம் தாராளமா" அப்படின்னு சொல்றான். அவளுக்கா இந்த டைம்லயும் எத கேட்குறான் பாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பா. அப்புறமா ஹீரோவும் ஏதேதோ பண்ணி பட்டன் எல்லாம் ப்ரெஸ் பண்ணி இப்போ எமர்ஜென்சி கால் பண்ணிடுறாரு. அப்போ ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட போவாரு. அப்போ சடனா லைட் ஆஃப் ஆயிடுமா. அப்போ ஹீரோயின் ஹீரோவ கட்டிப்பிடிச்சுக்கிறாங்க. ஹீரோ, உன்னோட இஷ்டம். நீ எவ்வளோ வேணுமோ கட்டிப்பிடிச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. அப்போ அவ அகைன் தள்ளி போயிடுவா. இந்த லிஃப்ட் ஷேக் ஆகும்போது ஹீரோயின் போய் அகைன் ஹீரோவ கட்டிப்பிடிச்சுப்பா. அப்புறமா லிஃப்ட் அந்த டோரும் ஓப்பன் ஆயிடும். ஹீரோயினுக்கு இப்போதான் ரிலாக்ஸா இருக்குமா. அங்க இருக்கிறவங்க வந்து ஹீரோயின் பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ சொல்றாரு, வந்து என்ன சிபிஆர் பண்ணி காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லுவா. அதனால ஹீரோயின், சரி நான் இங்கிருந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து போயிடுறா. இவ தான் ஹீரோனோட ஃப்ரெண்ட். அவ வந்து ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பா. ஹீரோயின் கிட்ட ஏதோ கேட்பா. ஹீரோயின் அது கொண்டு வரல அப்படின்னு சொன்னா, ஏண்டி அது எனக்கு முன்னாடி தானே உனக்கு அப்படின்னு சொல்றா. பார்த்தா ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்றா. நீ தான் சொன்னியா ஹீரோ கூட இருந்து அப்படின்னு. அப்படின்னா நீ ப்ரெக்னெண்ட்டா இருக்கியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பா. ஹீரோயின், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ தப்பா பேசாதே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போவா. ஹீரோனோட ஃப்ரெண்டு பின்னாலேயே வந்து, இங்க பாருடி நீ ப்ரெக்னெண்ட்டா இருப்ப. நீ ஃபர்ஸ்ட்டு போய் செக் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. இதை வந்து அந்த பொண்ணு கேட்டுப்பா. என்ன நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? கல்யாணமே ஆகலை அதுக்குள்ளே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படின்னு அவனும் கேட்டுப்பானா. ஹீரோவும் அங்கேயே இருப்பார். இது மாதிரி ஹீரோயின் பற்றி தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவும் பார்த்து சும்மா தான் இருப்பார். அப்போ ஹீரோனோட ஃப்ரெண்ட், இங்கே பாரு நான் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது, நீ வந்து தப்பாக பேசுகிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். எனக்கு என் பாய் ஃப்ரெண்டுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் நடந்தது. இப்போ நாங்கள் குழந்தை பெற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாள். அவள் வந்து, என்ன உன் ஃப்ரெண்டுக்கு நீ சப்போர்ட் பண்ணுறிய அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்புறமா அங்கேருந்து அவள் உள்ளே போயிடுறா. போயிட்டு அவளோட ஆள் கூட அவள் குஜாலாக இருப்பா. இன்னொருத்தன் இருந்தா இல்லையா, அவனும் உள்ளே போயிடுவான். அப்புறமா ஹீரோனோட ஃப்ரெண்ட் அப்புறமா ஹீரோயின் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் அப்புறமா ஹீரோ அவங்க 2 பேருமே ஒன்றாயிடணும் அப்படின்னு. சரி அப்போ அதே டைமில் தான் ஹீரோனோட அண்ணாவும் அங்கே வர. என்னம்மா உனக்கு வயிறு வலியா, ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு கேட்டேன். வாவ் ட்ராமா சீன் நடக்குதுன்னு ஹீரோனோட ஃப்ரெண்ட் சொல்கிறா. ஹீரோயின், இல்லை தேவையில்லை நான் இங்கிருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். இருந்தாலும் வா அண்ணா நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலுமே ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசில் ஹீரோயினை அவங்களோட தாத்தா கூட்டிகிட்டு வரும்போது, இனிமேல் இவன் நம்ம வீட்டில் தான் இருப்பா, நீ தான் இவனுக்கு அண்ணன் மாதிரி, நீ தான் அவளை தங்கச்சி மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறமா அவனும் ஓகே தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கையில் சாக்லேட் கொடுக்குறான். இதெல்லாமே அவன் இப்போ நினச்சி பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு, நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன் வா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவான். ஹீரோயின், சரி நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள், நான் உங்களோட நடுவில் வர இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். உள்ளே போகும்போது, சரி நீங்கள் எப்படியாச்சும் இந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிடு அப்படின்னு ஹீரோனோட ஃப்ரெண்ட் சொல்லிக்கிட்டே இருப்பான். இல்லைன்னா நீ இன்னும் அவனோட ஃபியான்ஸே தான் இருப்ப அப்படின்னு சொல்கிறாள். சரி நான் அதை தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளியே வர. அப்போ ஹீரோ சடனாக அவளை பின்னால் இருந்து பிடிச்சி கட்டி பிடிச்சிக்கிறாரு. ஹீரோயின் சொல்கிறா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, என்னை விடு யாராச்சும் பார்த்துடுவாங்க அப்படின்னு சொன்னாலுமே நான் உன்னை பிடிச்சிக்கிட்டே இல்லை, என்னோட குழந்தையே நான் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அதே டைமில் தான் ஹீரோனோட ஃப்ரெண்டு வரல. ஹீரோனோட ஃப்ரெண்டு பின்னால் போயிடுவா. அப்போ ஹீரோனோட ஃப்ரெண்டு, நீயே இவளை வச்சுக்கோ அப்படின்னு தள்ளி விட்டுட்டு, நான் இங்கிருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கிருந்து போயிட்டான். ஹீரோ அப்போதான் ஹீரோயின் கிட்ட போவார். அதுக்குள்ளே ஹீரோனோட அண்ணாவும் வந்துடுறான். என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொன்னால், ஹீரோயின் வந்து நான் கீழே வீட்டுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கிருந்து போக பார்ப்பா. ஹீரோ நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவன் வந்து சரி ஓகே அப்படின்னு விட்டுடுறான். இங்கே ஹீரோயின் கீழே போய்கிட்டு இருப்பா. அப்போது ஹீரோ மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பார். சடனாக வந்து ஹீரோயினை அப்படியே அலேக்காக தூக்கிட்டு போவார். தூக்கிட்டு போய் அவள் காருக்குள்ளே உட்கார வச்சுடுவார். அப்புறமா ஹீரோயின் கிட்ட க்ளோஸாக போவார். இவர் இப்படி போகும்போது ஹீரோனோட அண்ணன் அகெயின் வந்துடுறாரு. என்னடா பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். இவன் வேற அடிக்கடி தொல்லையாக பண்ணுறேன்னு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பார். ஹீரோ அப்புறமா ஹீரோனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு, ஐயோ பேபி நீ எவ்வளோ அழகாக இருக்க அப்படின்னு சொல்கிறானா. ஹீரோனுக்கு வந்து சின்ன வயசில் அவங்க அம்மா அவங்க அப்பா எவ்வளோ க்யூட்டான பேபி அப்படின்னு கொஞ்சிருப்பாங்க. இது எல்லாமே ஹீரோனுக்கு இப்போ ஞாபகத்துக்கு வருது. அவள் வந்து அப்போதான் என்னை எல்லாருமே கூப்பிட்டாங்க, இப்போ இவன் தான் கூப்பிட்றா அப்படின்னு ஷையாக இருப்பாள். ஹீரோவும் அப்படியே க்ளோஸாக கிட்ட வரானே, நீ இன்னும் ப்ரெக்னென்ட் எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். அப்புறமா ஹீரோயின் அங்கிருந்து போக பார்ப்பா. இவன் என்ன இவ்வளோ ஈஸியாக இருக்கானே, இவன் இப்படி பண்ண மாட்டானே அப்படின்னு நினச்சிப்பா. டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா டோர் ஓப்பன் ஆகவே இல்லை. அப்புறமா ஹீரோயின் வந்து, சரி நான் இந்த சைடு படுக்கிறேன் நீ அந்த சைடு படு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தலகாணி எல்லாமே நடுவில் வைக்கிறா. அப்போ ஹீரோ,
இந்த லைனை கிராஸ் பண்ணி வரக்கூடாது அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்கிறேன். இப்போ ஹீரோவும் எம்மா தாயே அப்படி ஒன்றும் இல்லை, நான் இப்படியே தூங்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறமா ஹீரோயின் தூங்கிடுவாள். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அவங்க 2 பேருமே க்ளோஸாக தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் சடனாக வந்து பாப்பா, அப்போ ஹீரோ அகைன் அவளை கட்டி பிடிச்சிக்கிறாரு. அப்புறமா ஹீரோயின் அங்கிருந்து வந்து மெசேஜை பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட் நீ ஃபஸ்ட்டு செக் பண்ணி அப்படின்னு கேட்பா. ஹீரோயின் செக் பண்ணிட்டு வந்து பாப்பா, அப்படி ஒன்றும் கிடையாது, ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை. அதை ஹீரோ கிட்டேயும் காட்டுற. ஹீரோ சரி அப்படின்னு கிட்ட போவார். ஹீரோயின் அப்போ அங்கிருந்து ஓடி போயிடுறா. அப்புறமா ஹீரோயின் ஒர்க்கு போயிருப்பாங்களா. ஹீரோயின் கூட வேலை பார்க்குற டாக்டர் வந்து பேசிக்கிட்டு இருப்பார். ஹீரோ என்ன இங்கே பண்ணுறாரு, இவர் தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கே டொனேஷன் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறமா ஹீரோயின் போய் ஹீரோ பக்கத்தில் உட்கார்றா. அப்படியே ஹீரோவை பார்த்து எவ்வளோ சைலண்ட்டாக அமைதியாக இருக்கான், எவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்னு தொட்டு பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்போ ஹீரோ சடனாக அவளோட கையை பிடிச்சிட்டு உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ ஒரு தடவை சின்ன வயசில் இருக்கும்போது எதுக்கு நீ என்னை ஃபாலோ பண்ணுற, எதுக்கு என் பின்னால் வர அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன், அது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோயின் சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க அப்பா அம்மாவோட கல்லறைக்கு போய்கிட்டு இருப்பா. அப்போ ஹீரோவும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவார். அவரை பார்த்து கேட்பா எதுக்கு நீ ஃபாலோ பண்ணுற அப்படின்னு. அப்போ ஹீரோ கேட்குறாரு, உனக்கு இப்போ யாருமே இல்லை இல்லையா உன் கூட, அதனால தான் நான் உன்னை காப்பாற்ற இங்கே வந்திருக்கேன். உங்கள் தாத்தாவும் ஹாஸ்பிட்டலில் இருக்கார், நீ ஃபீல் பண்ணாத, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருப்பார். அப்புறமா மினி மினி பூச்சி எல்லாமே ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்துருப்பாரு. அப்புறமா ஹீரோன் அப்படியே அலைக்க தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு போயிருப்பார். இது எல்லாமே ஹீரோன் கிட்டே இப்போ சொல்கிறாரு. ஹீரோனுக்கு வந்து ஹீரோவை பிடிக்கும், ஆனால் அவள் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டேங்கிற. அவள் வந்து ஹீரோ பிடிக்காத மாதிரி தான் நடந்துக்கிறா. ஹீரோக்குமே இது எல்லாமே புரியும், இருந்தாலுமே அவரை ஹீரோயின் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. ஹீரோ அங்கேருந்து போக பார்ப்பாரு. அப்போ ஹீரோயின் நீங்கள் எங்களுக்கு பண்ண எல்லாத்துக்குமே நாங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. 2 மாதம் ஆன பிறகு காட்டுறாங்க. ஹீரோயின் ஃப்ரெண்ட் அப்புறமா ஹீரோயின் அவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ என்னோட டைரக்டர் வந்து நீங்கள் இது மாதிரி ஹீரோவை பார்த்தீங்களா, கான்டாக்ட் பண்ணீங்களா, அவர் வந்து நம்மளோட ஹாஸ்பிட்டலுக்கு டொனேஷன் தரேன் அப்படின்னு சொன்னார். கால் பண்ணி அட்டென்ட் பண்ணவே இல்லை, நீ ஒரு வாட்டி பண்ணி பாருமா, எதுக்கு அவன் அட்டென்ட் பண்ணலை அப்படின்னு. இந்த டொனேஷன் வந்து நம்மளுக்கு ரொம்ப தேவை அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயின் வந்து சரி நான் அவனுக்கு கால் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் கால் பண்ணுறாங்க. பார்த்தா ஹீரோ வந்து அவரோட வேலையில் பிஸியாக இருக்கார். அவருக்கு கால் வர்றது கூட பார்க்கவே இல்லை, அவ்வளோ பிஸியாக இருக்கார். ஹீரோயின் கால் பண்ணுற எதுக்கிட்ட இவன் எடுக்கலை அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்போது அதே டைமில் தான் அந்த பையன் இருக்கான் இல்லையா, அவனோட பர்த்டே இன்னைக்கு வரையா நீ அப்படின்னு கேட்பேன். இதை வந்து ஹீரோனோட ஃப்ரெண்ட் கிட்டேயும் சொல்கிறாளா. இது பர்த்டேக்காச்சும் ஹீரோ வருவானா அப்படின்னு பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அந்த பையனுக்கு கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு போவாங்க. அப்போது ஹீரோயின் வந்து ஒரு கிஃப்ட்டை வாங்கிடுவா. இந்த கிஃப்ட்டை பேக் பண்ணுங்க அப்படின்னும் சொல்கிறோம். அது பேக் பண்ணிடுவாங்க. அப்புறமா இன்னொரு கிஃப்ட்டும் வாங்கணும் அப்படின்னு சொன்ன ஹீரோனோட ஃப்ரெண்ட், அப்போ இது அந்த பையனுக்காக இல்லையா, ஓ அப்போ உன்னோட ஃபியான்சிக்காகவா அப்படின்னு சொல்கிறாட ஹீரோயின். ஐயோ அப்படி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாள். அதே டைமில் தான் அந்த பொண்ணு வர. ஹீரோனோட ஃபியான்சியோட கேர்ள் ஃப்ரெண்டாவே அவளும் வராளா. என்ன நீங்கள் 2 பேருமே ஒரே ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாள். நான் வந்து குக்கு ஒரு டையை கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன், நீ ஏதாச்சும் சஜஷன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாள். ஹீரோயின் நீங்கள் 2 பேரும் க்ளோஸாக இருந்தால் தான் தெரியும் அப்படின்னு சொன்னால், ஆமாம் ஆமாம் நான் அவன் கூட 2 நாள் ஒன்றாவே இருந்தோம் அப்படின்னு சொல்கிறேன். இதை வந்து ஹீரோனோட ஃப்ரெண்டு வீடியோ எடுத்துக்கிறேன், இது வந்து எங்களோட ப்ரைவேட் விஷயம், நீங்கள் எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாள். அப்போ ஹீரோயின் அந்த வீடியோவை காட்டுறாங்க. அதனால அவங்க இருந்து போயிடுறேன். அப்புறமா அந்த பர்த்டே பார்ட்டியை காட்டுறாங்க. ஹீரோயின் போய் அந்த பையனுக்கும் கிஃப்ட் எல்லாமே தராங்க. அப்புறமா சரி ஹீரோ எங்கே, ஹீரோ வரவே இல்லையா அப்படின்னு கேட்டால், நான் அவனுக்கு கால் பண்ணேன், பட் அவன் வந்து எடுக்கலை, அவன் வந்து ரிப்ளை கூட சரியாக பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அவன் வந்து நான் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறானா. சரி நீ போய் உள்ளே உக்காரு அப்படின்னு சொல்கிறான். சரி ஹீரோயின் அங்கேருந்து போக பார்ப்பா. அப்போ அங்கே இருக்கிற சேரை பார்த்து அவளோட சின்ன வயசில் நடந்ததை நினச்சி பார்க்குறா. அவளோட ஃபியான்சி வந்து அவளை சின்ன வயசில் பார்த்துக்கிட்டது எல்லாமே நினச்சி பார்த்து அங்கேருந்து போகும்போது சடனாக அவளோட ஃபியான்சி ஆனால் பிரதர் அவன் வந்து அங்கே இருப்பானா அதை பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து போக பார்ப்பா. கால் ஸ்லிப் ஆகி அப்படியே ஹீரோ மேலே விழுந்துடுறா. அப்போ ஹீரோவும் கேட்குறாரு, என்னோட செல்ல பிரின்சஸ்க்கு என்ன ஆச்சு, யார் அப்செட் பண்ணது அப்படின்னு திரும்பி பார்த்தேன். அவன் என்ன இப்படி பண்ணுறான், அவன் சொல்கிறான் அவன் வந்து என்னோட ஃபேமிலி அப்படின்னு சொன்னான் ஹீரோ. அவன் வந்து உன்னை கட்டிக்கவே விரும்பலை, நீ எதுக்கு இப்படி ஆசைப்படுற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். பட் என்ன பண்ணுறது, நான் சின்ன வயசில் இருக்கும்போது என்னோட ஃபேமிலியை நான் இழந்துக்கிட்டேன், என்னோட சொந்தத்தை இழந்துக்கிட்டேன். எனக்குன்னு இருக்கிறது அவன் அப்புறமா என்னோட தாத்தா மட்டும்தான், எனக்கு வேறு ஃபேமிலியே கிடையாது அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அவங்க 2 பேருமே அங்கேருந்து போயிடுவாங்க. இந்த என்கேஜ்மெண்ட் கேன்சல் பண்ணிட்டேன், எனக்குன்னு ஒரு ஃபேமிலியும் இருக்காது அப்படின்னு போகும்போது ஹீரோ அப்படியே அவளை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு.
அதனால ஹீரோயின் அங்கிருந்து ஓடி போயிடுவா. இதை பார்த்து ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்புறமா அந்த பையன் பார்த்து, இங்கே பாரு, நீ ஹீரோயின் பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, நீ அவள் பற்றி தப்பாக எதுவுமே நினச்சிக்காத, நீ அவன் மேலே ஃபீலிங்ஸ் எதுவுமே வைக்காதே, அவன் வந்து குவோட ஃபியான்சி அப்படின்னு சொன்னான். ஹீரோ அவனுக்கு தான் அவன் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். இந்த சைடு ஹீரோயின் போய்கிட்டு இருப்பாள். அப்போ அவளோட பிரதர் வரான. அவள் வந்து, என்னம்மா என்ன ஆச்சு, உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா அப்படின்னு அந்த பிரேஸ்லெட்டை காட்டிக்கிட்டு இருப்பாள். அப்போது, இது வந்து உன்னோட அண்ணா தான் எனக்கு கொடுத்தான், நான் வேணும்னா உனக்கு இது கிஃப்டாக கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்குறேன். ஹீரோயின் வாங்கிக்க மாட்டா அப்படின்னு தான் கொடுக்குறா. பட் ஹீரோயின் அதை வாங்கிப்பாங்க. சரி கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு வாங்கிட்டு, இங்கே பாருங்கள், எங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு டொனேஷன் இல்லை, அதனால நீ போய் என்னோட பேரில் இந்த பிரேஸ்லெட்டை கொடு அப்படின்னு ஹீரோயின் அவரோட அண்ணக்கிட்ட சொல்லும்போது, அவள் வந்து அப்படியே திணறா அந்த பொண்ணு. என்ன, நான் தானே உனக்கு கொடுத்தது, அப்போ என்னோட பேரில் தானே கொடுக்கணும் அந்த டொனேஷன் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாள். ஆனால் ஹீரோயின், ஆனால் அது வந்து நீ எனக்கு தானே கொடுத்து, அப்போ அது என்னோட பேரில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறா. அவளோட அண்ணாவும் அதை வாங்கிக்கிறாரு. இந்த சைடு பார்த்தா ஹீரோனோட டைரக்டர் வந்து ஹீரோ இந்த டின்னருக்கு இன்வைட் பண்ணணும் அப்படின்னு இருக்காரு. ஹீரோயின் கால் பண்ணி பாருமா அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயின் வந்து கால் பண்ணி பார்க்குறா ஹீரோக்கு. ஹீரோ சடனாக அந்த காலை அட்டென்ட் பண்ணிடுறாரு. ஹீரோயின் சொல்கிறா, இது மாதிரி நாங்கள் வந்து டின்னர் வச்சுக்கிட்டு இருக்கோம், நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்டால் ஹீரோ, உடனே வரேனே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. வந்து ஹீரோவும் அங்கே உக்காடுறாரு. உக்காரும்போது ஹீரோயினும் பக்கத்திலே உட்கார வச்சுக்கிறாரு. சரி, அந்த டைரக்டர் நீங்கள் பேசுங்க, நாங்கள் எதுக்கு இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அங்கேருந்து போயிடுறாங்க. அவங்க போன உடனே ஹீரோ அவங்களோட சுட்டித்தனத்தை காட்ட ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறது, இந்த டொனேஷனுக்காக நான் என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்து அப்படியே அவளோட தோள் மேலே சாயிறாரு. ஹீரோயின் சடனாக போயிட்டு, இருங்க இருங்க, நான் உங்களுக்கு எல்லாமே பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். நெக்ஸ்ட் ஹீரோயின் வீட்டில் இருக்கும்போது அந்த டையை பார்த்துக்கிட்டே இருப்பா. அப்போ அவளோட டைரக்டர் வந்து ஹீரோ சைன் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி இந்த டொனேஷன் செரமனிக்கு ஹீரோவை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே டைமில் தான் ஹீரோனோட அண்ணாவும் அங்கே வந்து, என்ன இது எனக்காகவா, இது நான் வாங்க நினச்சேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனால் ஹீரோயின் இது உனக்காக இல்லை அப்படின்னு சொல்லிடுறாள். நெக்ஸ்ட் அந்த புதுசாக ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அதே டைமில் தான் ஹீரோயின் அங்கே வர. அந்த பொண்ணு வந்து என்னம்மா அனாதை பொண்ணு அப்படி இப்படி எல்லாமே ஹீரோயினை பார்த்து பேசிக்கிட்டே இருப்பாள். என்னதான் அவள் அப்படி பேசினாலுமே ஹீரோயின் வந்து சைலண்ட்டாக அது எல்லாமே கேட்டுக்கிட்டே இருப்பாள். என்னம்மா உன் வாய் இப்படி நாறுது அப்படின்னு சொல்கிறாள். நீ என்னை பார்த்து அப்படி சொல்கிறியா, உனக்கு ஒரு அப்பா அம்மா இல்லை, உங்கள் அம்மா அப்படி இப்படி, அவங்க அப்பா பற்றி அவங்க அம்மா பற்றி எல்லாமே தப்பு தப்பாக பேசுகிறாள. ஹீரோயின் பார்த்த வரைக்கும் பார்த்து அவளை அப்படியே அடிச்சிடுறா. அதனால அவளும் ரிட்டன் அடிக்க வர. ஹீரோயின் இருந்தாலுமே அடிச்சிடுறாங்களா. அங்கே இருக்கிற ஒரு பூத்தொட்டி எடுத்து அப்படியே ஹீரோயின் அடிக்க போவா. ஆனால் ஹீரோ வந்து அந்த அடியை எல்லாமே வாங்கிப்பார். அப்புறமா அந்த பொண்ணை பார்த்து, இங்கே இருக்காது, நீ எதுக்கு நீ இங்கே வந்த, நீ தான் அவளை ஃபஸ்ட்டு தொல்லை பண்ண அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணு ஆவும் அப்படி கத்திக்கிட்டே இருப்பாள். சின்ன வயசுலேயும் அவள் வந்து ஹீரோனை அடிச்சிருப்பாள். அப்போ தான் ஹீரோ போய், நீ ரிட்டன் அடி அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்புறமா தான் ஹீரோயின் போய் அந்த பொண்ணை அடிச்சிருப்பாள். அதனால தான் அந்த பொண்ணு, அப்போவும் நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி, இப்போவும் நீ அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாள். அப்புறமா செக்யூரிட்டி கார்டு வந்து அங்கிருந்து அந்த பொண்ணை இழுத்துக்கிட்டு போயிடுறாரு. அவள் வந்து போகும்போது கூட கத்திக்கிட்டே போவாள். பார்த்தா ஹீரோக்கு வந்து அடிபட்டிருக்கு. ஹீரோன்னு சொல்கிறாங்க, சரி வா, நான் உனக்கு கட்டு போடுறேன் அப்படின்னு. ஹீரோவை பார்த்த உடனே மூஞ்சியை மறைச்சிக்கிறா. அப்புறமா அந்த காயத்தை பார்த்து அவள் அப்படியே ஃபஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருப்பாள். அப்போது ஹீரோ சடனாக அவளுக்கு கிஸ் பண்ணிடுறாரு. அவள் வந்து தள்ளி போய்கிட்டு இருப்பாள். அதே டைமில் தான் ஹீரோனோட அண்ணாவும் அங்கே வந்துடுறான்னா ஹீரோயின் போய் அங்கே இருக்கிற டேபிள் கீழே மறைஞ்சிப்பாங்க. ஹீரோனோட அண்ணாவும் வந்து ஹீரோ கிட்ட பேசிட்டு அங்கிருந்து போவார். ஹீரோ எதோ சமாளித்து சரி அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அவரும் அங்கிருந்து போயிடுவார். ஹீரோயின் வந்து அந்த டேபிள் கிட்ட தானே இருப்பாள். ஹீரோவும், என்னம்மா இங்கேயே இருக்கிற, ஏதாச்சும் வேணுமா உனக்கு அப்படின்னு கேட்பாரு. அப்புறமா ஹீரோயின், நான் உனக்காக ஒன்று கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டையை கொண்டு வர. ஹீரோ, யாருக்காக இது அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் ஹீரோயின் சொல்கிறா, நான் உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன், இது உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. அதனால் ஹீரோ, இது நீயே எனக்கு போட்டு விடு அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயின் போய் அதை அப்படியே போட்டு விடுறேன். இப்போ தான் உனக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்புறமா எங்களோட டொனேஷன் செரிமனிக்கு வா அப்படின்னு சொல்கிறாளா. ஹீரோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. போய் நெக்ஸ்ட் அந்த டைரக்டர்கிட்டையும் பேசிடுறாரு. அப்புறமா ஹீரோனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போவார். நெக்ஸ்ட்டு ஹீரோயின் அப்புறமா அவங்களோட ஃப்ரெண்டு ஹீரோ, அவரோட ஃப்ரெண்ட், அவங்க எல்லாருமே ஒரு பார்ட்டிக்கு போயிருப்பாங்க. அப்போ ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து அந்த பையன்கிட்டே தூங்கிட்டு இருப்பாளா. ஹீரோயின் இதை பார்த்துக்கிட்டே இருப்பாள். அந்த பையன் போய், நான் உன்னோட ஃப்ரெண்டை நான் ட்ராப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். இந்த சைடு ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோனோட அண்ணா வந்து, எதுக்கு நீ எப்போ பார்த்தாலும் ஹீரோயின் கிட்டே இருக்கே அப்படின்னு கேட்பான். ஹீரோ வந்து எதோ சமாளித்து அங்கேருந்து போயிடுவார். ஹீரோனோட அண்ணாவும் சரி வா அப்படின்னு சொன்னாலுமே ஹீரோயின் தனியாக தான் போய்கிட்டு இருப்பாங்க. அப்போது 2 ரவுடி பசங்க அங்கே வந்து, என்னம்மா பண்ணுற இந்த நேரத்தில், வா நான் உங்களை போய் ட்ராப் பண்ணுறேன், எங்கள் கூட வாங்க அப்படின்னு ஹீரோனை தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க.
அதே டைமில் தான் ஹீரோவும் அங்கே வந்து அவங்கள சரியாக அடிச்சுக்கிட்டு இருப்பான். ஹீரோயின் அங்கே போகும்போது ஹீரோனோட அண்ணன் அங்கே வந்துடுறான். வா நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாலுமே ஹீரோயின் இல்லை நான் போய் ஹீரோவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து ஓடி போய் பார்த்தா ஹீரோ அவங்க 2 பேருமே அடிச்சிடுறாரு. ஹீரோயின் உனக்கு என்ன ஆச்சு? சரி வா நான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அவன் என்னம்மா என்னை பற்றி அவ்வளோ கேர உனக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். நெக்ஸ்ட் ஹீரோயின் வீட்டுக்கு போனால் அவன் வந்து எனக்கும் அப்புறமா அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். அப்புறமா ஹீரோயின் இல்லை வேணாம் இப்போ ரொம்ப டைம் ஆயிடுச்சு நீ போய் உன்னோட ரூம்குள்ளே தூங்கு அப்படின்னு சொல்லிடுறாள். அதனால் அவனும் அங்கேருந்து போயிடுறான். அப்புறமா ஹீரோயின் வந்து ஹீரோக்கு மெசேஜ் பண்ணுறா இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு. ஹீரோவும் பரவாயில்ல நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. நெக்ஸ்ட்டு மார்னிங் ஹீரோயின் போய் ஹீரோக்கு சரி நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கையும் கொடுத்துட்டு நான் உனக்காக கஞ்சி கொண்டு வந்திருக்கேன் இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். உனக்காக தான் நான் இது பண்ணேன் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறேன். ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே எனக்கு கை வலிக்குது நீயே ஊட்டி விட்றியா அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் ஹீரோயின் ஊட்டி விடுவா. அப்போது ஹீரோ கேட்குறாரு நீ என்ன முடிவு எடுத்திருக்க நீ இந்த என்கேஜ்மெண்ட் எப்போ கேன்சல் பண்ண போகிற அப்படின்னு கேட்பாரு. நான் நீ என்ன சொன்னாலுமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயின் உனக்கு நிஜமாவே என்ன கல்யாணம் பண்ணிக்க பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் ஹீரோ ஆமாம் அந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோயின் சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போய் எல்லா ட்ரெஸ்ஸும் பேக் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்புறமா அவனும் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாலுமே ஹீரோயின் வேணாம் அப்படின்னு தான் சொல்கிறான். நெக்ஸ்ட்டு ஹீரோயினோட அண்ணா அப்புறமா ஹீரோயின் அவங்க 2 பேருமே கல்லறை கிட்ட போகிறாங்க. ஹீரோயினோட அப்பா அம்மாவோட கல்லறை கிட்ட. ஹீரோயின் ஃப்ளவர் எல்லாமே வச்சுட்டு இங்கே பாரும்மா எனக்கு அவனை பிடிச்சிருக்கு ஆனால் அவனுக்கு வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கவே பிடிக்கல. பட் எங்கே இந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ண எனக்காக யாருமே இருக்க மாட்டாங்களோ அப்படின்னு பயத்தில் தான் நான் இத்தனை நாளாக சும்மா இருந்தேன். பட் இப்போ நான் கேன்சல் பண்ணிட போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு ஹீரோயின் அப்புறமா அவங்களோட அண்ணன் போய்கிட்டு இருப்பாங்களா அப்போ அவனுக்கு அர்ஜென்ட்டான ஒர்க் வந்துடும். அதே டைமில் தான் ஹீரோவும் அங்கே வராரு. சரி நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பான். ஹீரோ ஏதோ சொல்லிக்கிட்டு இருப்பார் ஒர்க் இருக்குது அப்படின்னு. சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹீரோ கிட்ட விட்டுட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அப்புறமா அங்கே சாப்பாடு கடை இருக்குமா அதனால் ஹீரோயின் போய் எனக்கு எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாள். ஹீரோயின் அப்புறமா ஹீரோ அவங்க 2 பேருமே ஒரு கடைக்கிட்ட அந்த கடைக்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறமா அவரும் கொண்டு வைப்பார். ஹீரோயின் வந்து வாவ் இது ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாள். அதை வந்து ஹீரோ அப்படியே வாங்கி சாப்பிடுவாரா. அங்கே இருக்கிறவர் வந்து என்னப்பா நீங்கள் 2 பேருமே புருஷன் பொண்டாட்டியே எவ்வளோ அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஹீரோயின் அப்புறமா ஹீரோ போவாங்களே அங்கே வந்து ஹோட்டலில் ரூம் இருக்காது. அவள் வந்து ரிசப்ஷன் கிட்டேயும் கேட்குறா. இந்த பையனும் சொல்லிடுறான் இல்லை மேம் ரூம்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோ சரி பரவாயில்ல நான் போய் கீழேயே தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் தனியாக தூங்கிட்டு இருப்பார். ஆனால் பார்த்தா அங்கே ரூம்ஸ் எல்லாமே இருக்குது. அங்கே வர கப்பல்ஸ் எல்லாமே போய்கிட்டு இருப்பாங்க. பட் ஹீரோயின் வந்து சரி வா இன்னைக்கு நீ ஏன் கூடயே இரு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவும் குளிச்சுட்டு வந்து ஸ்லிப் ஆகி ஹீரோயின் மேலேயே விழுந்துடுறாரு. அப்புறமா கேட்பாரு நீ எப்போதும் இந்த என்கேஜ்மெண்ட் கேன்சல் பண்ண போகிற அப்படின்னு. ஹீரோயின் நான் சீக்கிரமாகவே இந்த கேன்சல் பண்ணிவிடுவேன் இந்த என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். நெக்ஸ்ட்டே அவங்க 2 பேருமே ரொம்ப ஜாலியாக வீடு எல்லாமே க்ளீன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் ஒரு பக்கம் ஹீரோ ஒரு பக்கம் 2 பேருமே ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. ஹீரோ எப்படியோ ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணி அவ கூட தூங்க நினைப்பாரு. ஹீரோயினை இப்போ கூட தொல்லை பண்ணிக்கிட்டு தான் இருப்பார். அப்போ ஹீரோயினுக்கு வந்து கால் வந்துடும். அட்டென்ட் பண்ணி பார்த்தா அவரோட அண்ணா தான். அவர் வந்து எங்கம்மா இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பார். இங்கே வந்து ஹீரோ தான் அவளை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த சத்தம் கேட்டுட்டு தான் யார் கூட இருக்கு என்ன பண்ணுற அப்படின்னு இவனுக்கு டென்ஷன் ஆகுது. ஹீரோயின் வேற ஃபோன் கட் பண்ணிட்டா. அதனால நான் சீக்கிரமாகவே இங்கேருந்து போகணும். எனக்கு ஃப்ளைட் புக் பண்ணி எல்லா மீட்டிங்கும் கேன்சல் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட அண்ணா வேற கிளம்பி வரான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஹீரோ கூட இருக்கும்போது ஹீரோனோட தாத்தா அங்கே வந்துடுறாரு. என்னம்மா பண்ணுறீங்க எதுக்கு அப்படி இப்படி எல்லாமே கேட்டால் ஹீரோயின் இது ஏதோ சொல்லி சமாளிச்சிடுறா. சரி தாத்தா வாங்க சாப்பிட போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாள். பட் ஹீரோ எங்கே அப்படின்னு கேட்குறாரு. தாத்தா அவர் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவோட தாத்தாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறா. நெக்ஸ்ட்டு ஹீரோவும் அவளை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அவளுக்கு பிடிச்ச இடம் அவளை அதை பார்த்து அப்படியே இம்ப்ரெஸ் ஆகிடுறா. என்ன நீ சின்ன வயசில் இருக்கும்போது அப்படி இருந்தால் இப்போ ரொம்ப வளர்ந்துட்ட அப்படின்னு ஹீரோவும் சொல்லிக்கிட்டு இருப்பார். ஹீரோனுக்கு வந்து மின்மினி பூச்சி ரொம்ப பிடிக்கும். அது ஹீரோ வந்து அப்படியே ஒரு பாட்டிலில் போட்டு கொடுப்பாரு. நீ எப்போவுமே அழகாக ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு. ஹீரோயின் அதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக படுவாங்க. நெக்ஸ்ட்டு ஹீரோயின் வந்து கால் வந்து அவளுக்கு பிடிச்சிருக்கும். காலில் வந்து ஏதோ ஃப்ராக்சர் ஆகிருக்கும். ஹீரோவும் வந்து எதுக்கு என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஹீரோயின் அப்படியே ஹீரோவை பார்த்துக்கிட்டே இருப்பாள். அப்புறமா ஹீரோவும் சரி வா ட்ரா பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஹீரோயினை விடவே இல்லை. அதே டைமில் தான் ஹீரோனோட அண்ணாவும் அங்கே வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணு அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பான். ஹீரோயின் சரி டோர் ஓப்பன் பண்ணு இல்லைன்னா பிரேக் பண்ணிடுவா அப்படின்னு சொன்ன உடனே
ஹீரோவும் கதவ ஓப்பன் பண்ணிடுறாரு. அப்புறமா சரி நீங்க 2 பேருமே என்ன பண்றீங்க இவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோவும் நான் இது மாரி ஹீரோயினோட டைரக்டர் கூட பேசிக்கிட்டு இருந்தேன். மீட்டிங் இருந்துச்சு அப்படின்னு அவருக்கே டைரெக்ட்டா கால் பண்ணிட்டு சொல்றாரு. அவரும் ஆமாப்பா அப்படின்னு சொன்ன உடனே அப்பதான் அவன் நம்புறான். அப்புறமா ஹீரோயின் வீட்டுக்கு போயிடுறாங்க. இவன் வந்து ஃபோன்ல பேசிக்கிட்டு இருப்பான். அப்போ ஹீரோயின் போய் நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாளா? ஆனா, அவன் வந்து, "இல்ல எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. நான் அப்புறமா பேசுறேன்" அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் வந்து அங்கேயே இருப்பான். அவன் வந்து, "இல்லம்மா ஒர்க் இருக்கு" அப்படின்னு போயிடுறான். ஹீரோயினோட தாத்தாவும் வந்து, "எதுக்கும்மா டல்லா இருக்க?" அப்படின்னு கேட்பாரு. ஹீரோயின் சொல்ல வரா. பட் ஹீரோயினோட தாத்தாக்கு தான் உடம்பு சரியில்ல. இது கேட்ட உடனே இவரு ஷாக் ஆயிடுவாரு அப்படின்னு ஹீரோயின் சொல்லவே இல்ல. அப்புறமா ஹீரோயினோட பிரதரோட அம்மா போறாங்க. வந்துட்டு, "உனக்காக ஸ்வீட்ஸ் கொண்டு வந்திருக்கேம்மா. உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். இது மாரி நம்மளோட கம்பெனி பப்ளிக்கு வரவே இல்ல. இதெல்லாம் ஹீரோ தான் காரணம்" அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் இதெல்லாமே கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்புறமா ஹீரோ கிட்டயும் போய் பேசுவாங்களா. அப்போ அந்த வில்லிக்காரி வந்து, "நீ எதுக்கு இப்படி பண்ண? நம்ம தானே இந்த கண்ட்ரிலயே நம்பர் 1 பிசினஸ்மேன்ஸ். நீ எதுக்கு இப்படி பண்ண?" அப்படின்னு கேட்டா, அவன் வந்து சொல்றான், "நீ அந்த நம்பர் 10லயும் இல்ல" அப்படின்னு அவள அசிங்கப்படுத்திடுறான். "இங்கிருந்து போ! நீ என்கிட்ட பேசாத" அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கு அந்த பொண்ணு என்ன பண்றா, இது மாரி ஹீரோயினோட ஃபியான்சி பிரதர் இல்லையா அவனுக்கு கால் பண்ணிட்டு, "உன்னோட ஃபியான்சி ஹீரோ கூட போறா" அப்படின்னு சொல்லிடுறா. இத வந்து கேட்டுக்கிறது யார் தெரியுமா? ஆக்ட்ரஸ் அவங்க தான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயினோட அண்ணா வந்த உடனே அவன்கிட்ட வழிஞ்சுக்கிட்டு இருப்பா. இந்த சைடு ஹீரோயின் அப்புறமா ஹீரோ அவங்க 2 பேருமே டின்னருக்கு போயிருப்பாங்க. அப்போ ஹீரோயின் சொல்றா, "நான் உன்கிட்ட ஒண்ணு விஷயம் கேட்கணும்" அப்படின்னு. "சரி சொல்லு, என்ன விஷயம்?" அப்படின்னு கேட்பாரு. இது மாரி என்னோட அண்ணாவோட கம்பெனி வந்து அப்ராடுக்கு பப்ளிக்கு போணும் அப்படின்னு சொன்னா, "நீ இத்தன நாள் அவனுக்காக தான் இப்படி பண்ணியா? இதனால தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தியா?" அப்படின்னு கேட்பாரு. "என் கூட இருக்கும்போது உனக்கு எப்படி இருந்துச்சு?" அப்படின்னு கேட்டா, ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ கூட இருக்கும்போது ரொம்ப ஹேப்பியா தான் இருக்கும். அவன் கூடயும் சொல்ல போயிருப்பா. அப்புறமா தாத்தா கிட்டயும் சொல்ல போயிருப்பா. பட் அவளால முடியாது. ஹீரோயினோட பிரதர வந்து அவங்க அப்பா லெஃப்ட், ரைட் வாங்குறாரு. "எதுக்கு இப்படி பண்ண? இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எதுக்குடா எடுத்த? இது பாரு பொண்ணு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது" அப்படின்னு சொல்றாரு. அவன் வந்து, "இல்லப்பா இது நான் இல்ல" அப்படின்னு சமாளிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த சைடு இவங்க எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. எப்படியாச்சும் ஹீரோயினுக்கு அப்புறமா இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுடணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. "எனக்கு ஒரு பேர வேணும்" அப்படின்னு. அப்போ ஹீரோயின் சடனா எழுந்து, "இது மாரி எனக்கு இந்த என்கேஜ்மெண்ட் கேன்சல் பண்றேன். எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல" அப்படின்னு. அப்போ சடனா அந்த ஃபோட்டோ கீழ விழுது. அத பார்த்து ஹீரோயினோட தாத்தா எடுத்து பார்க்குறாரு. "நீ என்னடா பண்ண?" அப்படின்னு திட்ட போவாரு. சடனா அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. அதனால அவர கூட்டிட்டு போயிடுவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஹீரோயின் பத்தி தான் தப்பு தப்பா பேசுவாங்க. இருந்தாலும் இந்த டைம்லயும் ஹீரோ தான் வந்து அவளுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாரு. நெக்ஸ்ட் ஹீரோயின் எப்படி தாத்தாவ போய் பார்க்குறதுன்னு டோர்கிட்டயே இருப்பாளா, அவங்க தாத்தாவும், "சரி வாம்மா உள்ள வா" அப்படின்னு கூப்பிடுவாரு. ஹீரோயினும் உள்ள போவா. உன்னோட தப்பு ஒண்ணுமே கிடையாது. நீ பயப்படாத" அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அங்க பேசிக்கிட்டே இருப்பாங்களா. ஹீரோவும் வந்து, "நீங்க ரொம்ப ரொம்ப பேசுனா அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறமா ஹீரோயின், அப்புறமா ஹீரோ அவங்க 2 பேருமே அவங்களோட காதல ஹீரோயினோட தாத்தா கிட்ட சொல்றாரு. அவரும் அத அக்செப்ட் பண்ணிடுறாரு. நெக்ஸ்ட் இந்த குஷியோட ஹீரோயின் அப்புறமா ஹீரோ அவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. இத பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து இங்க இருக்கிற கம்பத்த பிடிச்சு கொஞ்சிக்கிட்டு இருப்பா. அப்போ ஹீரோயின், "சரி வாடி இங்கிருந்து போலாம்" அப்படின்னு போகும்போது ஒரு ஆள் கிராஸ் பண்ணிக்கிட்டு போவான். இது எல்லாத்தையுமே ஹீரோவும் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. பார்த்து அவன் வந்து இன்னர் வேர்ட்ஸ் எல்லாமே திருடிக்கிட்டு இருப்பான். அத பார்த்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து அப்படியே அவன அடிச்சுக்கிட்டு இருப்பாளா. அப்போ அவ அப்படியே மயங்கி போயிடுவா. இவன் வந்து இந்த டைம் யூஸ் பண்ணிக்கிட்டு ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க பார்ப்பான். அப்போ ஹீரோ வந்து அவன சரியா அடிச்சு போட்டுடுவாரு. அப்புறமா தான் அவ எழுந்துப்பா. அப்புறமா இவன போய் எப்படியாச்சும் போலீஸ்கிட்ட புடிச்சு குடுத்துடணும் அப்படின்னு போலீஸ்க்கு கால் பண்ணிக்கிட்டு இருப்பா. நெக்ஸ்ட் டே வந்து இவ சொல்றா, "இது மாரி நீ போய் என்னோட கிளையண்ட்ஸ பிக்கப் பண்ணிக்கிறியா இந்த ஆஃப்டர்நூன்? ஏன்னா என்னோட கார் இல்லாதனால" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்போ ஹீரோயின் சரி அப்படின்னு போய் பார்த்தா, அந்த வில்லன்காரி தான் ஹீரோயின், "இல்ல உன்ன கூட்டிட்டு போக முடியாது" அப்படின்னு சொல்றா. இருந்தாலும் அவன் அவ்வளோ அமௌண்ட், இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொன்னாலுமே ஹீரோயின் முடியாது அப்படின்னு சொல்றாளா. அதனால ஹீரோயின அவ தள்ளி விட்டுடுறா. ஹீரோயின் தள்ளி விழும்போது ஹீரோ எப்படியோ வந்து அவள காப்பாத்திடுறாரு. அப்புறமா போய் அவள அடிச்சிடுறாரு. அவ அங்கிருந்து போயிடுறா அவளோட அசிஸ்டன்ட் கூட. அப்புறமா ஹீரோயின், ஹீரோ அவங்க 2 பேருமே இப்போதான் ரிலாக்ஸா இருப்பாங்க. ஹீரோயின் வந்து ஏதோ கனவுல இருப்பா. ஹீரோ அத பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. நெக்ஸ்ட் ஹீரோயின் வேலைக்கு போனா அவளுக்கு ரொம்ப ஃபீவரா இருக்கு. அதனால அட்மிட் பண்ணியிருப்பாங்க. ஹீரோயினோட அண்ணன் எல்லாருமே அங்க வராங்க. பட் ஹீரோயினுக்கு தான் அந்த மெடிசன் குடுக்கணுமே. அதனால ஹீரோவே அவரோட வாயில எடுத்து போட்டுக்கிட்டு, அத அப்படியே ஹீரோயினுக்கு ஊட்டி விடுறாரு. அப்புறமா டாக்டர் வராரா. அப்போ கேட்குறாங்க, "நீ எப்படி அவளுக்கு ஊட்டி விட்ட?" அப்படின்னு. ஹீரோ, "என்னோட கையால தான, இல்லைன்னா எப்படி வாயால ஊட்டுவேனா?" அப்படின்னு மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஹீரோயின கொஞ்சிக்கிட்டு இருப்பாரு. அப்போ அவர் ஃப்ரெண்டு வந்து, "நீ இப்படி பண்றது தப்பு, எதுக்கு பண்ற?" அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாரு. "நீ எனக்கு சொல்லிக் குடுக்குறியா?" அப்படின்னு ஹீரோவும் அவர பார்த்து கேட்குறாரு. அப்புறமா ஹீரோயின் ஃபீவர் எல்லாமே சரியாயிடும். அப்புறமா அவங்களோட ஆன்டி வந்து, "எப்படியோம்மா நீ சரியாயிட்ட.
இந்த சைடு ஹீரோனோட பிரதர் வந்து, "நீ எதுக்கு இங்கேயே இருக்க? எப்போ பார்த்தாலும் அவ கூடயே இருக்க" அப்படின்னு கேட்டா, "நீ போய் அவள கேளு" அப்படின்னு சொல்லிடுறான். இங்க வந்து இவன் குடிச்சுக்கிட்டு இருக்கான். "இல்ல எனக்கு ஹீரோயினு தான் வேணும்" அப்படின்னு. அப்ப அவனும் சொல்றான், "எதுக்கு இந்த என்கேஜ்மெண்ட்ட தான் கேன்சல் பண்ணிட்டீங்களே?" அப்படின்னு சொன்னா, "இல்ல அவளுக்கு நான் மட்டும் தான். அவள எனக்கு மட்டும் தான்" அப்படின்னு அவன் கத்திக்கிட்டே இருப்பான். அங்கிருந்து போயிடுவானா, இங்க வந்து ஹீரோ அப்புறமா ஹீரோயின் அவங்க 2 பேருமே டின்னருக்கு போயிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து, "நீ எதுக்கு இப்படி பண்ற?" அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். இருந்தாலும் ஹீரோயின், "நான் எனக்கு ஹீரோ தான் பிடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்லிடுறா. இவ வந்து அந்த ஆக்ட்ரஸ்காரையும் தொரத்தி விட்டுடுறா. எனக்கு வேணாம் அப்படின்னு. இங்க ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ப்ரொப்போஸ் பண்றாரு. "நீ தான் எனக்கு, நீ எனக்கு மட்டும் தான்" அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ப்ரொப்போஸ் பண்ணிடுறாரு. ரிங்கும் போட்டு விட்டுடுறாரு. "நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்" அப்படின்னு. அப்படியே அந்த மேரேஜுக்கு ப்ரொப்போஸ் பண்ணிடுறாரு. ஹீரோயின் அத அக்செப்ட் பண்ணிட்டா. இந்த சைடு ஹீரோயினோட அண்ணாவும் உள்ள வரான். "எதுக்கு இப்படி பண்ற?" அப்படின்னு. "உனக்கு தான் என்ன சின்ன வயசுல இருந்து பிடிக்கலையே" அப்படின்னு சொல்றாளா. அவன் வந்து, "இல்ல எனக்கு சின்ன வயசுல இருந்து உன்ன பிடிக்கும்" அப்படின்னு சொன்னாலுமே ஹீரோயின், "இல்ல எனக்கு நீ அண்ணா மட்டும் தான்" அப்படின்னு சொல்லிடுறா. "சரிம்மா நீ ஹாப்பியா இருந்தா மட்டும் போதும்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். இந்த சைடு அந்த வில்லிக்காரி வந்து ஹீரோயின் எங்கே இருப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாளா. அவங்க வந்து இந்த சைடு தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது வந்து ஹீரோயினோட அண்ணாவும் பார்த்துட்டான். "இவ எதுக்கு இங்கே இருக்கா?" அப்படின்னு. அவ வந்து, "சரி வாங்கம்மா இங்கே உங்களை யாரோ கூப்பிடுறாங்க" அப்படின்னு கூப்பிட்டா ஹீரோயின் வெளியே வராங்க. வந்த உடனே அத அப்படியே ஊத்திடுறா. அந்த இடத்துல ஹீரோயினோட அண்ணா வந்து அது எல்லாத்தையுமே அவன் மேல ஊத்திடுறா. அவன் வந்து அப்படியே கத்திக்கிட்டு இருப்பான். அப்புறமா அவன போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாங்க. அப்புறமா இத பார்த்து ஹீரோயினுக்கு எல்லாமே உன்னால தான், உன் மேல தான் தப்பு அப்படின்னு சொன்னாலுமே, ஹீரோ வந்து இல்ல அவளோட தப்பு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா நெக்ஸ்ட் கொஞ்ச நாள் ஆன பிறகு ஹீரோயின் அப்புறமா ஹீரோவோட மேரேஜ் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருப்பா. அவ அப்படியே போவாளாம். ஹீரோவும் அவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோனோட அண்ணாவும் அங்க வந்து, "என் கூட இப்போவாச்சும் டான்ஸ் ஆடுறியா?" அப்படின்னு கூப்பிடுறாரு. ஹீரோயின் சரி அப்படின்னு அவளும் டான்ஸ் ஆடுறா. அப்புறமா, "நான் உன்னை இழந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு, எப்பவுமே நீ ஹீரோயின நல்லா ஹாப்பியா பார்த்துக்கணும்" அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட கல்யாணம் முடிஞ்சிடுது. இந்த ஹாப்பி எண்டிங்கோடயே இந்த மூவியும் முடியுது. எல்லாருக்குமே பாய் காய்ஸ்.